வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் inappropriate பிஹேவியர், சோஷியலி டிஸ்ரப்டிவ், இம்பல்சிவ்னஸ் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது. ஒரு வகுப்பறையாக இருந்தாலும் சரி, ஹோம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு சோஷியல் கெட் டுகெதராக இருந்தாலும் சரி, வேர் எவர் இட் இஸ். ஒரு சைல்டுன்னு சொன்னால் லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பாயோ கேர்ளோ அவங்களுக்கு பிட்வீன் 8 and 10 அந்த ஏஜில் எதெல்லாம் சரியாக செய்யணும், இதெல்லாம் சரியாக செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு கூட தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை திருப்பி சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறதுனால, இது மைண்ட் செட் இல்லை, இவ்வளோதான் அந்த குழந்தைக்கு அப்போ மெச்சூரிட்டி இருக்கும். மெச்சூரிட்டி, க்ரோத்து, டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இது மூணும் ஒரே சின்க்ரனைஸ்டாக ஒரு சமச்சீராக போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் க்ரோத் இருக்கும், மெச்சூரிட்டி இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்கும், மெச்சூரிட்டி இருக்காது, ரெண்டுமே அப்படி போகும். அதனால் இது மூணும் சமச்சீராக சின்க்ரனைஸ்டாக கான்குரண்ட்டாக போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க தான் வேணும். அவங்களா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் சில கான்டெக்ஸ்டில் பேசும்பொழுது அவங்களுக்கு அது தானாக தெரியுமா இருக்கும். அது பர்சன்டேஜ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரத்தில் பிள்ளைங்க அது போல் செய்துப்பாங்களா இருக்கும். பட் அதுவே டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லி எல்லா நேரத்துலையும் அப்படியே நடந்துப்பாங்க, அதுபோல் ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியரே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணுமோ, அது எது சரியோ அதை சொல்லி கொடுக்கணும். கான்வர்சேஷன் லெவலில் எந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாலும், அப்புறம் கம்யூனிகேஷன் லெவலில் எப்படி சொல்லி கொடுத்துருந்தாலும், எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவையும் சொல்லி கொடுத்தா அது என்ன பண்ண, ஓஹோ பெரியவங்க வந்தால் இப்படி தான் நமஸ்தே சொல்லணும், போயிட்டு வரும்போது தேங்க்யூ அப்படி சொல்லணும், இல்லாட்டி போனால் அவங்களோட வந்தால் எப்படி இருக்கிறாங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்ற மாதிரி பர்சனல் திங்ஸ், பர்சனல் ரிக்குயர்மெண்ட்ஸ், தண்ணி வந்த உடனே தண்ணி கொடுக்குறாங்களா, லெட் வாட்டர், ஷல் ஐ பிரிங் வாட்டர் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னு த ஹாஸ்பிட்டாலிட்டி மைண்ட் செட் அதை நம்ம வளர்த்துக்கணும். ஆனால் இது வளர்த்து கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த 8 to 10 வருஷம், அதாவது 8, 9, 10 அந்த 10 வயசு வரைக்கும் இருக்கும்பொழுது பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் நம்ம செய்திகளை சொல்லிக் கொடுக்குறோமோ அது அந்த வயசுக்கு ஏற்புடையதாக இருந்தால் போகிறோம். ஆனால் நெக்ஸ்ட்டு ப்ரீ புபர்ட்டி, பியூபர்ட்டி பீரியட், ஏர்லி அடோலசன்ஸ் அப்போ வரும்பொழுது இதே அளவு பிஹேவியர் அந்த வயசுக்கு போகாது. யூ ஆர் சப்போஸ் டு ஹாவ் மோர் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டு மைண்டோட பேசணும், இன்னும் ஒரு மெச்சூரிட்டியை எக்ஸிபிட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம இருக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும். கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும், உனக்கு இத்தனை வயசு ஆயிடுத்து தங்கம், யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி லைக் திஸ், யூ ஷுட் பி மோர் மெச்சூர்ட் இன் எக்ஸ்பிரஸிங் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப சைல்டிஷாக இம்மெச்சூராலாம் பேசக்கூடாது. யார் பெரியவங்க இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். ஏன் உன்னோட வகுப்பறையில் இருக்கிற உன்னோட கிளாஸ்மேட் கிட்ட நீ பேசுகிறதானா கூட யூ ஷுட் பி உன்னோட வேர்ட்ஸ் எல்லாம் மோர் மெச்சூர்டாக இருக்கணும். அந்த எட்டிகெட் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒரு 8 வயசு அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்குச்சு, சில வார்த்தைகளை சொல்லலாம், சிலதுக்கெல்லாம் சாரி கேட்கலாம். ஆனால் 12, 13 வயசு தாண்டின பிறகு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாரி கேட்கக்கூடாது, எப்போவுமே அது பர்ஃபெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் இருக்குது. சில சமயத்தில் ரொம்ப கோவப்படுறாங்க, சாமானை தூக்கி விட்டு எறிகிறாங்க, இல்லாட்டி போனால் புசத்தை தூக்கி டப்புன்னு போடுறாங்க, டேபிள் மேலே டம்ளரை கொண்டு சவுண்டு பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்புடைய பிஹேவியர் இல்லை. திஸ் ஹாஸ் டு பி எஸ்டியூடு. உனக்கு கோபமாக இருந்தால் கூட ஏன் உனக்கு கோபம் வருது, முதல்ல பிள்ளைங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யாமல் அதை நம்ம செய்ய சொல்லும்போது அவங்களுக்கு அது கோபம் வருது. சில நேரத்தில் வேலை செய்கிறதுக்கு பிடிக்கல, வேலை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த 8, 9 வயசில் இருக்கும்போது அவங்கவுங்க புக்ஸை, ஸ்கூல் போகிற புக்ஸை ஸ்கூலுக்குள்ளே பேக்கில் அடுக்கி வைக்கணும். ஸ்கூலுக்கு உள்ளது என்னது அந்த பேக்கில் அடுக்கி வைக்கணும். வேறு எந்த பேக்லேயும் அடுக்கி வச்சுட்டா அடுக்கி வச்சது ஆகாது இல்லையா. ஸ்கூலுக்குள்ள பேக் எதுவோ அதுக்குள்ளேயே அடுக்கி வைக்கணும். அப்புறம் லஞ்ச் பாக்ஸில் என்ன வேணுமோ அதில் ஒரு நாப்கின்னு, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் பிடிச்சி பைக்குள்ளே வச்சுக்கணும். அது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களே செய்துப்பாங்க. அவங்க செய்து விட்டா பெரிய அளவில் அப்ரிஷியேட் பண்ணோன்னு வைங்க, அது குழந்தைக்கு பெரிய மொரல் பூஸ்டிங்காக இருக்கும். அந்த மொரல் இருக்கே
அந்த முறையில் வந்து பிள்ளைங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ பரவாயில்ல, நம்மளுக்கு செய்தால் அக்கலர்ஸ் கிடைக்கிறது, பாட்டி நல்லா நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அதை தொடர்ந்து செய்வாங்க. ஒரு வேலையை தொடர்ந்து செய்யும்பொழுது அதுவே பழக்கம் வந்து வழக்கமாகிடும். நாளடைவில் அதுவே நல்ல ஒரு ஹேபிட்டாக மாறும். அதனால் ரிக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதுக்கு ஏற்புடைய பிஹேவியரை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், செய்யறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷனில் இருக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி அப்ரோப்ரியேட்டாக இருக்கிறதெல்லாம் வீட்டில் ஹோம் ஃப்ரண்ட்டில் சொல்லிக் கொடுத்தோம். இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னு சொன்னால் கிளாஸ் ரூமில் டீச்சர் வரும்போதே எழுந்துக்காமல் இருக்கிறது, புக்ஸ் எல்லாம் டைடியாக வச்சுக்கிறது இல்லை, அப்புறம் வந்து எல்லா புக்ஸையும் அப்படி ஸ்பில் ஓவர் இந்த டேபிள், ஆளாளுக்கு தனியாக ஒரு டேபிள் ஒரு டெஸ்க்கு இதில் 2 பிள்ளைங்க தான் உட்காருப்பாங்கன்னு வைங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் அப்படி ஸ்பில் ஓவர் பண்ணுற மாதிரி அங்கங்கே போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் புக்ஸு மாற்றி எடுத்துன்னு வந்துடுறது, அதெல்லாம் நடக்கும். அப்படிலாம் இல்லாமல் தன்னோட புக்கு தானா தன்னோட கார்னரில் இந்த பேர் எழுதியிருக்குதா பார்த்து தன்னோட புக்கை மட்டும் எடுத்து பேக் உள்ள வச்சுட்டோமே வைங்க, நல்லபடியாக அது நம்மள்தே இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வரணும் அப்படின்றது கூட ஒரு நல்ல பழக்கமாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அட் எ கிவன் இன்ஸ்டன்ஸ், அப்ரோப்ரியேட் பிஹேவியர் இன் ஏ மீட்டிங், அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அட் கிளாஸ் ரூம், அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அட் ஹோம் ஃப்ரண்ட் அப்படின்னா இந்த 4 செக்மெண்ட்லேயும் எது சரி அப்படின்றத முதல்ல பிள்ளைங்களுக்கு அவங்களோட ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை அப்படியே அவங்க பழக்கப்படுத்திக்கிறாங்க. சில நேரத்தில் டீச்சர் வாட் ஷுட் பி டன் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வைங்க, டீச்சர் வந்து அதில் இருக்கிற அப்ரோப்ரியேட்னஸ் வகுப்பறையில் எப்படி இருக்கணும், டீச்சர் வந்தோடனே எல்லாருக்கும் என்ன சொல்லணும், வணக்கம் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்களானே அதையும் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் தொடர்ந்து ஒரு 8 வயசுலேருந்து நம்ம குழந்தைய அப்படியே மேனேஜ் பண்ணி வரோன்னு வைங்க, அடலசன்ஸ் வரும்போது அது நல்ல சிறப்பாக இருக்கும். அடலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட் ஒரு 20+ இருக்குன்னு வைங்க, அப்போ ஒரு ஹைலி மெச்சூர்டு பாயாவோ இல்லை மெச்சூர்டு கேர்ளாக இருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். மேலும் வேறு எங்கேயான வெளியில் ஒரு காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரி நாட்களில் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வந்து மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அப்ரோப்ரியேட்னஸ் இன் எவ்ரி ஃப்ரண்ட் அப்படின்னா அது எவ்ரி ஃப்ரண்ட் ஹவ் டு பி கைடட், ஹவ் டு பி டாட், யூ ஷுட் கிவ் தி சில்ட்ரன். அந்த மொரல் பூஸ்டிக்கு இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்கணும். எப்படி மொரல் பூஸ்டிக்கு ஏற்புடையதாக இருக்கணுன்றது என்ன, இந்த எல்லா அப்ரோப்ரியேட்டஸை பரவாயில்லையே கரெக்டாக பண்ணுறாங்களே சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோமான அதுவே அவங்களுக்கு தொடர்ந்து அந்த பழக்கத்தை மேற்கொள்ளுறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதனால் எந்த நேரத்துலையும் அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த அப்ரோப்ரியேட் பிஹேவியருக்கு என்னெல்லாம் சரியோ எதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அடுத்த எபிசோடில் டிஸ்ரப்டிவ் பிஹேவியர்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.